திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக முரசொலி நாளிதழ் எரித்தது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட திமுகவினர் திமுக அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து நகர் வடக்கு காவலயம் முன்பாக தரையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் எரித்தனர். காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்கள். திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மணிகண்டனை கைது செய்ய கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு மீண்டும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீ வைத்து எரித்து செருப்பால் அடித்தனர். நகர டிஎஸ்பி கார்த்திக் தலைமையில் சார்பு ஆய்வாளர் சூரியகலா மற்றும் காவலர்கள் தீயை அணைத்து ராகுல் காந்தி படத்தை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கமிட்டியின் கட்சியினர் 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே திண்டுக்கல் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக முரசொலி நாளிதழ் எரித்தது தொடர்பாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து தீயிட்டு கொளுத்தினர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நகர டிஎஸ்பியை அவர்களிடம் புகாரை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நகர வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன், சார்பு ஆய்வாளர் சூரியகலா மற்றும் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துரைமணிகண்டன், காளிராஜன், சாகுலமீது, ஹாரூன் ரஷீத் உள்ளிட்ட 15 பேர் மீது 3 பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்